பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் போன தடவை நம்ம பார்த்தோம்ல அதே இதுதான். அதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா போன தடவை ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம், பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம். ஏ 5 பி 5 10. அதை வந்து சி = a + bன்னு வச்சு சியில் கொண்டுட்டு போயிட்டு அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணோம். இந்த தடவை என்ன பண்ணுறோன்னா அதே தான் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக சின்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம வந்து சம்முன்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன வேர்டு வேணால் இங்கே யூஸ் பண்ணலாம், எதை வேணால் நம்ம கொடுத்து அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், என்ன ஒரு பேரை கொடுத்து வேணாலும் அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஏயும் பியையும் எனக்கு வந்து கூட்டி அதை கொண்டு வந்து எனக்கு சம்மில் வந்து ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி ஏயும் பியும் கழித்து எனக்கு வந்து சம்மில் வந்து ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவோம். ஏயையும் பியையும் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து எனக்கு மல்லியில் வந்து ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இது மாதிரி வந்து டிவிஷனுக்கு அதே மாதிரி ஸ்டோர் பண்ணிடுது. பர்சன்டேஜுக்கும் பெரில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிடுது. இது மாதிரி வந்து எல்லாம் அதை ஸ்டோர் பண்ணிடுவோங்க. இதை ரிசல்ட்டாக நம்ம எப்படி வாங்குறோம்னா ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து கண்டிஷன் சொல்லிட்டோம். கண்டிஷன் வந்துட்டு இதுதான் வந்து நடக்கணும் அப்படின்றத சொல்லிட்டோம். ஃபில்ட்டில் வந்து சம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்காண்டி நம்மளுக்கு வந்து இங்கே தெரியணும் இல்லையா, இங்கே வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இது எதுக்கு வந்துருக்குன்றது நமக்கு தெரியாது இல்லையா. அதுக்காண்டி நம்ம வந்து சம் அப்படின்னு ஒரு பேர் போட்டுக்கிறோம். அந்த சம் வந்துட்டு கெட் என்ன எடுக்குதுன்னா பர்சன்டேஜ் டின்னு வந்துருச்சுனாலே அது வந்து வேல்யூ எடுக்க போகுதுன்னு அர்த்தம். எங்கேயாச்சும் இருந்து வேல்யூ எடுத்தாலும் அப்போ வந்து இது எங்கேருந்து எடுக்கும், அந்த சம்மிலேருந்து எடுக்கும். ஓகேவா? போன தடவை நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஏ பி சி அப்படின்னு கொடுத்துருந்தோம், மூணுமே கொடுத்துருந்தோம். ஏன்னா ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம பர்சன்டேஜ் டி 3 தடவை கொடுத்துருந்தோம். இந்த தடவை நம்ம அதை பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் டி கொடுத்து டேரெக்டாக வந்து சம்மை சொல்லிட்டோம். இப்போ இங்கே எப்படி நம்ம வந்து ஏ + பி சின்னு சொன்னோமோ அது மாதிரி இங்கே சம்முன்னு வச்சுருக்கோமோ அதே மாதிரி சம்மை மட்டுமே வந்து டேரெக்டாக கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் கெட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி வந்து அடுத்ததுக்கும் வந்து டேரெக்டாக சப்பை கொடுத்துட்றோம். இங்கே வந்து இப்போ ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டி பர்சன்டேஜ் டி இருக்குது இல்லையா, இது என்ன செய்யணும்னா நேரடியாக போயிட்டு இந்த சப்பை வந்துட்டு கேட்கும். இந்த பர்சன்டேஜ் டி போயிட்டு இந்த சம்மை கொடுத்து கேட்கும். அப்போ சம்மோட வேல்யூ என்னது, 13. ஓகேவா? ஏயும் பியும் கூட்டின வேல்யூ தான் இங்கே சம்மை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போது நமக்கு வந்து சம்மை வந்துட்டு அது என்ன செய்யுதுன்னா இங்கே வந்து கெட் பண்ணுது. இங்கே வந்து சம்மை வந்து டைரெக்டாக எனக்கு வந்து சம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ என்னன்றது எனக்கு எடுத்து இங்கே கொடுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த பர்சன்டேஜ் பி கொடுத்தோடனே இந்த சம்மில் இருக்க வேல்யூ என்னன்றதை அது வந்து நமக்கு இங்கே அவுட்புட்டில் சொல்லிடுது. ப்ளஸ் வந்து நம்ம டபுள் கொட்டேஷனில் போட்டால் அந்த வேர்டு வந்து நமக்கு ஃபிட் ஆகிடுது. சம்முன்ற வேர்டு நம்ம வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அங்கே ஃபிட் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது அப்படியே அங்கே ஃபிட் ஆகுது. ப்ளஸ் நம்ம சம்முன்னு கொடுத்ததுனால அந்த சம்முக்குள்ளே என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தோ அதை நமக்கு கெட் பண்ணி அதை கொடுத்துருச்சு. ஆக மொத்தம் நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாமே இங்கேயோடு நடந்து முடிஞ்சிருது. அந்த நடந்து முடிஞ்ச ரிசல்ட்டை மட்டும் இது வந்து கெட் பண்ணி நம்மளுக்கு இங்கே வந்து அவுட்புட்டில் ஷோ பண்ணுது. இதுதான் வந்து மேட்டர். ஓகேவா? கடைசியில் வந்து நம்ம ரிட்டர்ன் 0 கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் மேட்டர். இதை வச்சு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. பெரிய விஷயம்லாம் பண்ணுவோம். நிறைய பெரிய கோடிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து வரிசையாக ஒன்று ஒன்றா பண்ணலாம்.